ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ ஸ்காப்ரோ வில்லேஜ் சமூக மையத்தில் காலம் இலக்கிய சஞ்சிகையின் 61ஆம் 62ஆம் இதழ்களின் வெளியீட்டுக்காகவும் வளரும் தமிழ் புத்தக கண்காட்சியை முன்னிட்டு கூறியிருக்கிறோம். இன்றைய நிகழ்வின் பிரதான நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்கு முன்னர் உலகெங்கிலும் அடக்குமுறைக்கு எதிராக போராட்டங்களில் போராடி உயிர்நீத்த மரணித்தவர்களுக்கும் அவற்றிலே மனித பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்துவோமாக ஒரு நிமிடம் மௌனமாக எழுந்திருந்து இருந்து 1990ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இலக்கிய இதழ் காலம். இன்று அதன் 61ஆம் 62ஆம் இதழ்கள் ஒரே புத்தகமாக வெளியிடப்படுகிறது. 35 ஆண்டுகளில் 62 இதழ்கள் என்றால் ஏறத்தாழ ஆண்டுக்கு 2 இதழ்கள் என்று கூறலாம். இந்த 62 இதழ்களிலும் நூற்றுக்கணக்கான தமிழ் இலக்கிய கர்த்தாக்கள் தமது பல்வேறு படைப்புகளை தந்திருக்கிறார்கள். பல கலை இலக்கிய ஆளுமைகளின் நேர்காணல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. காலம் இதழ் தமிழ் சமூகத்துக்கு ஆற்றும் முக்கிய பணியாக அது வெளியிடும் சிறப்பு இதழ்களை சொல்லலாம். இவ்விதழ்கள் தமிழ் கலை இலக்கிய உலகின் ஆளுமைகள் பலரை மேலும் விரிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் கலை இலக்கிய ஆர்வலர்களிடையே கொண்டு சேர்த்திருக்கின்றன. இந்த 62 இதழ்களில் 30 சிறப்பிதழ் வகையைச் சேர்ந்தவை என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு இலக்கிய தொண்டு. அந்த வகையிலே இன்றைய காலம் இதழும் கவிஞரும் பேராசிரியருமான எம்.ஏ. நூமான் அவர்களுக்கான சிறப்பிதழாக வெளிவருகிறது. இச்சிறப்பிதழில் எம்.ஏ. நூமான் அவர்கள் பற்றிய 9 கட்டுரைகள் அவரை நன்கு அறிந்த அறிஞர்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. அக்கட்டுரைகள் பேராசிரியர் நூமான் அவர்களை கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், திறனாய்வாளர், மொழியியல் அறிஞர், சிறந்த வழிகாட்டி, நல்ல மனிதர் என்று பல குணங்களிலும் வெளிப்படுத்துகின்றன. அத்துடன் நூமான் அவர்களின் கவிதைகளும் நூமான் அவர்கள் பற்றிய கவிதையும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அவர் பலஸ்தீன மலாய மொழி கவிஞர்களின் கவிதைகளை மொழிபெயர்த்து அவை இலக்கிய உலகிலே நல்ல கவனிப்பை பெற்றிருக்கின்றன என்ற தகவல் எனக்கு புதிதாக இருந்தது. இவ்வாறு என்னை போன்ற பலரும் கவிஞர் பேராசிரியர் நூமான் அவர்கள் பற்றி மேலும் அறிந்து கொள்ள வைப்பதே இந்த சிறப்பிதழின் சிறப்பு. இந்த இதழில் நூமான் அவர்கள் பற்றிய சிறப்பு கட்டுரைகளை தவிர நேர்காணல்கள், கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், நூல் விமர்சனங்கள் என்று ஈழத்தினரும் தமிழ்நாட்டினரும் தமிழ் இலக்கிய கலைஞர முக்கிய ஆளுமைகள் பலர் எழுதியவை நிரம்பி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கொண்டிருக்கின்ற இந்த இதழ் பற்றிய விமர்சனத்தை தனக்கு கொடுக்கப்படும் பணியை இப்போதுமே முழுமையாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய நவம் அவர்கள் தர இருக்கிறார்கள். அவரை அழைப்பதற்கு முன்னர் இந்த தருணத்தில் காலம் இதழை கடந்த 35 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியிட்டு வரும் அதன் ஆசிரியர் செல்வம் அவர்களை நன்றியுடன் பாராட்டுவது அவசியமானதாகும். கலை இலக்கிய செயற்பாடுகள் ஒரு சதத்திற்கும் பெருமதியற்ற வேலை என்ற மனப்பான்மை கொண்ட ஒரு சமூகத்தில் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவது எத்தகைய சிரமமானது என்பதை நான் எனது சமூகத்தை ஊன்றி கவனிப்பவன் என்ற வகையிலே நன்றாக அறிவேன். தனி ஒருவராக தனக்கு உதவக்கூடிய சிலரின் இரண்டொருவரின் துணையுடன் தமிழ் நூல் வெளியிடும் முயற்சியை தொடர்ந்து செய்வது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. மேலே தொடரும் ஒரு பொறுப்புத்தரப்பு அறிவித்தலை விடுக்கிறேன். நான் இங்கே கூறுபவை ஆய்வுகள் மேற்கொண்டு உறுதி செய்யப்பட்டவை அல்ல. ஒரு பொதுவான மகனாக வெளியிலே இருந்து பார்த்துவதை சொல்கிறேன். ஆனால் இலங்கையிலும் புலம்பெயர்ந்து தமிழ் பேசும் மக்கள் மேற்கொள்ளும் சிலக்கிய முயற்சிகள் பற்றி மிக விரிவாக ஆராய்ந்து அவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன்.
எனக்கு தெரிந்து ஈழத்தமிழ் பரப்பில் மல்லிகை என்ற இலக்கிய இதழை காலம் சென்று டொமினிக் ஜீவா அவர்கள் அதன் ஆசிரியராக இருந்து தொடர்ந்து பல வருடங்கள் வெளியிட்டு வந்திருக்கிறார். ஏறத்தாழ 50 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் முதலில் மாதாந்தமாகவும் பின்னர் வசதிக்கு ஏற்றவாறும் அந்த நூல் வெளிவந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஈழத்தமிழர்கள் மத்தியில் அவ்வப்போது இவ்வாறான பல இலக்கிய சஞ்சிகைகள் தோன்றி மறைவது வழக்கம். நான் டொரண்டோவில் குடியேறிய இந்த 34 வருடங்களில் இங்கும் பல சஞ்சிகைகள் இலக்கிய இதழ்கள் உற்சாகமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் மறைந்திருக்கின்றன. ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழ் சமூகத்தினர் மத்தியில் நூல்களை வெளியிடுவதை ஒரு வருமானம் ஈட்டும் தொழிலாக மட்டுமல்ல, ஒரு சேவையாக கூட செய்ய முடியாது என்பது எனது எண்ணம். எனது இளமை காலத்திலே ஈழத்தில் வெளியிடப்பட்ட ஒரு சில தமிழ் சஞ்சிகைகள் ஓரளவு மக்கள் ஆதரவு பெற்றவையாகவும் நட்டமடையாமலும் வழிந்திருக்கின்றன. குறிப்பாக சிரித்திரன் என்ற ஒரு சமூக நையாண்டி சஞ்சிகை வெளிவந்தது. அதை மக்கள் பணம் கொடுத்து வாங்கி படித்தனர். அதன் ஆசிரியர் சிவஞானம் அவர்கள். அது மாதம் 2 முறை வெளிவந்ததாக நினைக்கிறேன். நானும் காங்கேசந்துறை பட்டினி சபை வாசிக சாலையில் சிறுத்திறன் வெளிவரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து அதை படித்திருக்கிறேன். கொழும்பில் வெளியாகி ஓரளவு மக்களை சென்றடைந்த சஞ்சிகையாக கதம்பம் என்று ஒரு சஞ்சிகை விளங்கியது. இச்சஞ்சிகையை மோகன் என்ற ஒரு ஆசிரியராக இருந்து வெளியிட்டார். மோகன் வீரகேசரி பத்திரிகை ஆசிரியராக இருந்த KVS வாசன் அவர்களின் மகன். கதம்பம் இந்திய பாணியிலான ஒரு சஞ்சிகை. அந்த சஞ்சிகை சில வருடங்கள் தொடர்ந்து வெளியாகியது. தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்த எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் அந்த சஞ்சிகையில் கதம்பம் சஞ்சிகையில் தொடர்ந்து எழுதியமை அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போது காலம் இதழில் சில இந்திய முன்னணி அல்லது முக்கிய எழுத்தாளர்கள் எழுதுவது கவனிக்கக்கூடியது. 1971ஆம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இந்திய சஞ்சிகைகளை தடை செய்தமை இலங்கையில் பல்வேறு தமிழ் சஞ்சிகைகள் வெளிவர உதவியதென்றாலும் அந்த அரசாங்கம் தோல்வியுற்று UNP அரசாங்கம் மீண்டும் பதவிக்கு வந்ததும் மீண்டும் இந்திய சஞ்சிகைகள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி வர தொடங்கவே இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட சஞ்சிகைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின. இலங்கை தமிழர்களிடையே காலம் போன்ற இலக்கிய சஞ்சிகைகளை வெளியிடுவது மிகவும் சிரமமான பணி என்று எனக்கு தெரிகிறது. எனது மேலோட்டமான அறிவின்படி ஈழத்தமிழர்களின் கலை இலக்கிய அரசியல் சஞ்சிகை வெளியீட்டு முயற்சிகள் மல்லிகை காலம் ஆகிய சஞ்சிகைகள் அவை வெளியிடப்படும் காலக்கிரமம் தவிர்த்துவிட்டு பார்த்தால் காலக்கிரமம் மந்திரியா வைத்தியா அந்த மாதிரியான கால கிரமத்தை தவிர்த்துவிட்டு பார்த்தால் தவிர்த்துவிட்டு பார்த்தால் நீண்ட காலம் நிலைத்து நின்ற அல்லது நிலைத்து நிற்கும் சஞ்சிகைகள் இவை என்று சொல்லலாம். சித்திரன் காலம் வருடத்துக்கு 2 முறை வெளிவருகின்ற போதும் அதற்கான கணிதம் அது திகழ்கிறது. எம்மவர்க்கோ அல்லது எமது பிராந்திய நாடுகளைச் சேர்ந்தவர்க்கோ வரலாறுகளை பதியும் பழக்கம் இல்லாததினால் எத்துறை பற்றியும் நம்மால் சரியான தகவல்களை பெற முடிவதில்லை. அந்த நிலை பிழையான தகவல்களை பரப்பி தமக்கு பெருமை தேட நினைக்கும் சுயநலவாதிகளுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. தற்கால சமூக வலைத்தளங்களில் நான் நன்கு அறிந்த தகவல்களை பிழையாக பதியப்படுவதை கண்கூடாக பார்க்கிறோம். ஈழத்து சிற்றிலக்கிய வெளியீடுகள் பற்றி மிகவும் ஆழமாக ஆராய்ந்து பதிவு செய்வது மிகவும் அவசியமானது. தமிழ்நாட்டில் தினத்தந்தி பத்திரிகையின் வெளியீடான ராணி இதழின் ஆசிரியராக இருந்த AM சாமி அவர்கள் இலங்கை சிற்றிதழ்கள் என்ற ஒரு தகவல் குறிப்பு நூலை வெளியிட்டிருப்பதாக கொழும்பில் நாடக எழுத்து துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மூத்த எழுத்தாளர் மாதா மக்கின் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது பற்றிய விவரத்தை நான் முன்னர் அறிந்திருக்கவில்லை. இப்போது இவை பற்றியெல்லாம் நான் கூறுவதற்கான காரணம், இலங்கை தமிழர்கள் மத்தியில் இத்தகைய கனதிமிக்க விடயங்களை தாங்கி வரும் இதழ்களை வெளியிடுவது மிக கடினமானது என்பதை விவரிக்கவே. இதற்கான மிக முக்கிய காரணமாக எமது குறைவான சனத்தொகையை குறிப்பிடலாம். எதையும் லாபகரமாக செய்வதென்றாலும்
எமது குறைவான சனத்தொகை அல்லது மிக குறைவான சந்தை வாய்ப்பு எல்லாவற்றையுமே சரியாக செய்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. இத்தகைய அனுகூலமற்ற நிலையில் காலம் போன்ற சஞ்சிகையை 35 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக வெளியிட்டு வரும் காலம் செல்வம் அவர்களை மனமுவர்ந்து பாராட்டுவது எமது முக்கிய சமூக கடமை என்று கருதுகிறேன். அவரை எப்பொழுது அடுத்த எமது நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.